சங்கீதா இதை செய்கிறாங்க. அப்போ தேர்தலுக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பலவீனத்தை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து யார் பேச்சோ கேட்டு அவங்க செயல்படுறாங்களா அப்படின்லாம் பல பேர் பேசுகிறாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு மனைவியா 28 வருஷம் ஒரு கணவனோட ஒரு ஆண் மகனோட குடும்பம் நடத்தின ஒரு பெண்மணி. அந்த ஆண் மகன் யார் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜய், மிகப்பெரிய ஒரு பிரபலம், மிகப்பெரிய ஒரு உச்சம், மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவர். கோடிகளில் வந்து, அதாவது கோடிகள்னா 1000 கோடிகள், எத்தனையோ 1000 கோடிகள் சொத்துக்கு அதிபதி. இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, மக்கள் செல்வாக்கோடு இருக்காரு. அவர் விஜய் போகிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திபு திபுன்னு கூட்டம், அதாவது மக்கள் வெள்ளம் அல்ல, எல்லா பக்கமும் போறாங்க. அப்படி ஒரு செல்வாக்கோட இருக்கிற ஒரு ஆண்மகன் தன்னுடைய கணவனா இருக்கும்போது அந்த கணவன் மேல எந்த மனைவியாவது குற்றம் சொல்லுவாங்களா? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உடைஞ்சு போய் தான் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, பலவிதமான பேச்சுவார்த்தை, அதாவது சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்தது, எல்லாமே வந்து கைகூடாமல் போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு வேற வழியே இல்லை, நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் போது, இன்னைக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு வரணும், 2 மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்குன்னும் போது அப்படின்னும் போது அவங்க என்னமோ ஒன்று சொல்ல வராங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய கணவனை பற்றி ஒரு பெண் 28 வருஷம் ஒரு ஆண் மகனோடு குடும்பம் நடத்தி வாழ்ந்த ஒரு பெண், ஒரு மனைவிக்கு தெரியாத அந்தரங்கம் இருக்குமா, மனைவிக்கு தெரியாத உண்மைகள் இருக்குமா, அதை எல்லாம் வந்து இந்த நேரத்தில் உடைக்க நினைக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க, நீங்க அவர் பின்னாடி போறீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆளுமையா நீங்க அவரை பார்க்குறீங்க, ஆனா அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. தன்னுடைய மனைவி யார்? ஒரு பெண். தாய் யார்? ஒரு பெண். சகோதரி யார்? ஒரு பெண். இப்படி இருக்கிற அந்த தன்னுடைய மனைவியை, ஒரு பெண்ணையே மதிக்க தெரியாத ஒருத்தர் தான்